ஆங்கிலத்தில் புலமை பெற்று எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடித்து கோவை பிஎஸ்ஜி தொழில்நுட்ப கல்லூரியில் ஆங்கில பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருந்த காலம் அது. அந்த காலகட்டத்தில் சொல்லேர் உழவர் செல்லமுத்து அவர்களுடைய உரை ஒரு முறை அவர் கேட்கக்கூடிய சூழ்நிலை அமைகிறது. அந்த உரைக்கு பின்னால் தானும் விவசாயிகளுக்கான அரசியலை பெற்று தருவதில் மிகப்பெரிய பங்காற்ற வேண்டும் என்று முனைப்போடு அவர் செயல்படுகிறார். அன்றைய காலகட்டத்தில் விவசாயிகளுடைய குரலாக திகழ்ந்து கொண்டிருந்தது தமிழக விவசாயிகள் சங்கம். அந்த சங்கத்தினுடைய தலைவர்களாக உழவ பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு, டாக்டர் சிவசாமி மற்றும் கே சின்னசாமி கவுண்டர் அவர்களெல்லாம் அந்த சங்கத்தின் தலைவராக திகழ்ந்து கொண்டிருந்த காலம் அது. அந்த சங்கத்தினுடைய செயல்பாடுகள் உழவர்களுக்காகவே இருந்தது. உழவர்கள் தன்னிறைவு பெற வேண்டும், தங்களுக்கான அதிகாரத்தை அனுபவிக்க வேண்டும்